அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, இறந்தவர்கள் தற்போது எங்கு இருப்பார்கள்? அந்த ஆத்மா எங்கு இருக்கும்? ரெண்டாவது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இறந்தவர்கள் பித்ருலோகம் அடைவார்களா அல்லது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வார்களா? இறந்தவங்க பித்ருக்களெல்லாம் பித்ருலோகத்தில் இருப்பார்கள்னு சொல்கிறாங்க, அல்லது இறந்தவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள்னு சொல்கிறாங்க, நரகம் செல்வார்கள், நரகத்தில் அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எங்கே தான் போவாங்க? பித்ருலோகத்தில் இருப்பதற்கும் சொர்க்கத்தில் இருக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? இதில் எது உயர்ந்தது? அது மட்டும் இல்லாமல் வைகுந்தம்னு ஒன்று சொல்கிறாங்க, சிவலோக பதவின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவலோக பதவியாக இருக்கும்போது சொர்க்கம் எதுக்கு? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அது போக அவங்க மூணாவது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம கலாச்சாரத்தில் யம தர்மராஜா நம்மளுடைய நன்மை தீமைகளை அவர் டிட்டர்மைன் பண்ணுவார். அதற்கேற்ப நாம் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல வேண்டி வரும். நம்மை அழைத்து செல்ல யமதூதர்கள் வருவார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுவே கிரேக்க மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஹெய்டீஸ் அப்படின்ற ஒரு தெய்வம் இருக்குது, நரகத்தை ஆள்பவர். கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏன் கிறிஸ்டியானிட்டியில் யம தர்மராஜனை பற்றி சொல்லவில்லை? ஏன் நம்மளோட இந்து மதத்தில் கிரேக்கத்தில் எந்த கடவுளை சொல்கிறாங்களோ அதை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணல? இதெல்லாம் உண்மை, உலக உண்மை அப்படின்னு சொன்னால், அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னால், ஏன் யமதூதர்கள் கிறிஸ்டியன்ஸையோ முஸ்லீம்ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இது ரொம்ப ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? ஃபஸ்ட்டு, இறந்தவர்கள் தற்போது எங்கே இருப்பார்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது, இதை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் பார்க்கும் இந்த நிஜம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் இறப்பது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அந்த தூக்கத்திலிருந்து கலைந்து தான் ஆன்மா அப்படின்ற இயல்பு நிலைக்கு திரும்புதல் தான் இந்த மரணம் அப்படிங்கிறது. நீங்கள் எதை மரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அது ஒரு உயர் தளத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வு. மீண்டும் அது பிறக்கிற மாதிரி தான். அது நீங்கள் பூமியில் இறக்குற மாதிரி இருந்தாலும் ஆன்மான்னு மறுபடியும் நீங்கள் அந்த கனவிலிருந்து வெளித்தழுகிறீர்கள். அப்போது அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிறப்பு தான். ஸோ பிறப்பு இறப்பு ரெண்டுமே ஒரு மாயை தான். நான் அப்படின்ற அந்த நிஜம் என்றைக்குமே அழி போகிறது கிடையாது. அப்போது இறந்தவர்கள் பொதுவாகவே என்னென்னு சொன்னால், அந்த இயல்பு நிலைக்கு திரும்பும்போது தான் ஆத்மா அப்படின்னு உணரும்போது அவங்களுடைய அலைவரிசை மாறி இருக்கும், அவங்க பார்க்கக்கூடிய நிஜமும் மாறி இருக்கும். அவர்கள் ஆத்மலோகத்தில் எப்போதுமே ஆத்மலோகத்தில் தான் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்த நிலையில் இருப்பாங்க. இந்த பூமி வாழ்க்கை அப்படிங்கிறது தனக்குள் நிகழ்ந்த ஒரு கனவு, ஆத்மலோகத்தில் இல்லாததை போன்ற ஒரு கனவு, பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு கனவு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களை ஒரு கனவின் கதாபாத்திரமாக பார்ப்பீங்க நீங்கள், சரியா? இதுதான் ஒரு பொதுவாக. இப்போ அதிலிருந்து அவங்க பிரபஞ்சத்தில் பல உயர்தலங்கள் உண்டு, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் உண்டு, டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ் உண்டு. அதில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்போது இருந்தவங்க இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் ரியலி டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் ஒரு கனவை காணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னோட சோல் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு கனவு, அது ஒரு விதி நிர்ணயத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை மறுபிறவி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு மாயை. ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்புன்றதெல்லாம் கிடையாது. இட் இஸ் சிம்பிளி அ ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் அ ரியாலிட்டி. அப்போது ஆத்மா மீண்டும் ஒரு கனவை காண ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அது ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை அது வாழ ஆரம்பிக்கும். ஆனாலும் ஆத்மலோகத்தில் இருந்து கொண்டே ஆத்மலோகத்தில் இல்லாததை போன்ற ஒரு கனவு தான். ஆனால் தான் ஆத்மலோகத்தில் தான் உள்ளோம் அப்படின்ற நினைப்போடு தான் அந்த கனவு இருக்கும். ஒரு பகல் கனவு மாதிரின்னு வைங்களேன். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த கனவின் கதாபாத்திரமாக மட்டும் இருப்பீங்க. ஆனால் ஆன்மா அப்படி அல்ல. தான் ஆன்மான்ற நினைப்பும் இருக்கும், அதன் கதாபாத்திரமான நீங்கள் அப்படின்ற அந்த உணர்தலும் அந்த அனுபவத்தையும், அது ரெண்டையுமே சைமல்டேனியஸ்லி பெற்றுட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அது யாரையும் மறக்கிறதில்ல, அதுக்கு ஞாபகம் மறதின்றதெல்லாம் கிடையாது. அப்படியும் வாழலாம். சில சமயத்தில் என்ன பண்ணலான்னா, பிறக்க விரும்பாமல் பூமிக்கு க்ளோசர் வைப்ரேஷனில் பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக இருக்கலாம், ஒரு தெய்வ நிலையாக இருக்கலாம். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு அவர் உதவ வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தமாக இருந்ததுன்னு சொன்னால், அப்படி அவர்கள் பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக இருப்பாங்க. அந்த இடம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் லோவர் ஆஸ்ட்ரல் ரெல்ம் அப்படின்னு பேர். அதாவது இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க இல்லையா, அந்த கனவினுடைய கீழ்த்தலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நிஜத்தை. ஸோ அவங்க நமக்கு க்ளோஸாக இருப்பாங்க. சில சமயத்தில் அவங்க சாந்தி அடையாத நிலையிலோடு இருக்கலாம், தான் ஆன்மான்னு உணராத நிலையில். அப்பவும் பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி வரும் ஆன்மாவாக சாந்தி அடையாத நிலையில் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் உண்டு, அண்ட் தே ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். அப்போது இறந்தவர்கள் தற்போது எங்கே இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆத்மாவை பொறுத்து அது வேறுபடும்.
ஏன்னா நெறைய ரியாலிட்டீஸ் பிரபஞ்சத்தில இருக்கு. அவங்க எங்க இருந்தாலும் உங்கள மறக்க போறது கிடையாது. தான் யார் அப்படின்ற அந்த அந்த உணர்தல் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. சரியா? இப்போ சொர்க்கத்துக்கு செல்வாங்களா? நரகத்துக்கு செல்வாங்களா? பித்ருலோகத்துக்கு செல்வாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி, இப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ மகாளய அமாவாசைன்னு ஒண்ணு கும்பிடுறீங்க இல்லையா? வருஷம் வருஷம் வருது இல்லையா? அந்த மகாளய அமாவாசையில ஒரு கதைய சொல்லி வச்சிருப்பாங்க. என்ன கதைன்னா, அவங்க மகாளய அமாவாசைக்கு 3 அமாவாசைக்கு முன்னாடி கிளம்பி பூமிக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்ட்டா மகாளய அமாவாசைக்கு முந்தின நாள் வந்து ஏதோ ஒரு நதியில வந்து இறங்குவாங்க. பூமிய வந்து பிரயாணம் செஞ்சுட்டு வந்து நம்ம பூமிய அடைகிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க குடுக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடி கிளம்பி போனாங்கன்னா, 3 மாத காலம் கழித்து அவங்க அந்த ஆத்மலோகத்தை அடைவார்கள், பித்ருலோகத்தை அடைவார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி கிளம்புனா, நீங்க மகாளய அமாவாசைக்கு முந்தின அமாவாசைக்கு ஒரு பித்ரு தர்ப்பணம் குடுத்துருப்பீங்க இல்லையா? அது யாரை போய் சென்றடைஞ்சது? அவங்கள தான் போய் சென்றடைஞ்சதுன்னு சொன்னா, அவங்க ஏன் பிரயாணம் பண்ணிட்டு வர்றாங்க? அங்கிருந்தே மகாளய அமாவாசை அவங்க வந்து எடுத்துக்கலாமே. அது எதுக்கு பூமிக்கு வர்றாங்க? சரி, இப்போ மகாளய அமாவாசை குடுத்துட்டீங்க. அடுத்த 3 மாதம் ஆகும் அவங்க போய் சேர்றதுக்கு. மீண்டும் அந்த பித்ருலோகம். அடுத்த அமாவாசை குடுக்குறீங்களே, அது எப்படி போய் சென்றடையுது அவங்கள? அவங்க தான் பூமிக்கு வரவே இல்லையே! உங்களோட உணவ எடுத்துக்கவே இல்லையே! சரி அத விடுங்க. இறந்துட்டாங்க. 16வது நாள் நீங்க ஒரு சாப்பாடு குடுக்குறீங்க. அவங்களுக்கு காகத்துக்கு போடுறீங்க. 16வது நாள்னு கும்பிடுறீங்க. அடுத்த அமாவாசையில 1 மாசத்துல நீங்க அவங்களுக்கு பூஜை பண்றீங்க. அவங்க போய் சேர்றதுக்கே 3 மாசம் ஆகுமே! அப்போ நீங்க வந்து அமாவாசைக்கு நீங்க கூப்பிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க அப்படியே ஒரு 1 மாச காலம் டிராவல் பண்ணுவாங்க. நீங்க கான்னு கூப்பிடுவீங்க. மறுபடியும் அவங்க சாப்பிட கிளம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுரும் அமாவாசையா இருந்தா. அமாவாசை அன்னைக்கு பசிக்குதுனால வந்து சாப்பிட்டுட்டு, அவங்க எப்பவுமே எங்கேயுமே போய் சென்றட முடியாது. கொஞ்சம் தூரம் கால்வாசி தூரம் போவாங்க. மறுபடியும் நீங்க கூப்பிட்டுருவீங்க. அப்போ இதுதான் உண்மையா? சரி ஓகே. இத விட்டுருங்க. அவர்கள் சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க குடுக்குற அமாவாசை தர்ப்பணங்கள் அவங்களுக்கு தேவைப்படுமா? அது சிவலோக பதவியே அடைஞ்சுட்டாங்களே! வைகுந்தமே சென்றுட்டாங்களே! வைகுந்தத்திலிருந்து பூமிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? எவ்வளோ தூரம்? சரி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? அப்போ நரகத்தில இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி வர முடியும் நம்மள பார்க்கறக்கு? அவங்க தான் நரகத்தில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே! நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து, சரி இவன அவுத்து விடுங்க. அவன் போய் பூமியில வந்து காகமா மாறி போய் சாப்பிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் டார்ச்சர் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த எலியோடையும், அந்த எண்ணெய் வடச்சட்டியோடும் காத்துட்டு இருப்பாரா? புராணங்கள் வழியா ஆன்மீகத்த கத்துக்கிட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படி 15 நிமிஷம் கேள்வியே நான் கேட்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு குழப்பம் வந்துவிடும். முதல்ல சொர்க்கம் என்றால் என்ன? நரகம் என்றால் என்னன்ற அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா? இப்போ நீங்கள் இறக்கின்றீர்கள். சரியா? இப்ப நீங்க மனுஷனா வாழும்போது, எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதோ, நன்மைன்னு படுதோ, உண்மைன்னு படுதோ, அத தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருப்பீங்க. இதுதான் மனுஷனோட இயல்பு. மனதினுடைய மொழி இது. தனக்கு எது சரின்னு படுதோ, தனக்கு எது நன்மைன்னு படுதோ, உண்மைன்னு படுதோ, அத மட்டும் தான் செய்யும் மனம். அது உண்மையிலே தப்பா இருக்கலாம், ந ந நன்மையா இருக்கலாம். உண்மையிலேயே அது தீமையா இருக்கலாம், உண்மையிலேயே நன்மையா இருக்கலாம். அது அந்த மனதிற்கு தெரியாது. அத பொறுத்தவரைக்கும் அதுக்கு சரின்னா அது பண்ணும். இப்ப இது என்ன பண்ணும்னா, உங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? உங்க மனம் பகுத்தறியலினாலும், அதற்குரிய வைப்ரேஷன் உங்களுக்குள்ள எனர்ஜியா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, நீங்கள் உங்களுடைய உள்நோக்கத்தின் மூலமாக செய்த அத்தனை செயல்களும், அதனுடைய அலைவரிசை, அதனுடைய எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, அது உங்களுடைய உணர்தலுக்கு வரும். ஒரு ஆன்மாவா, நீங்க எப்படி வந்து நீங்க வந்து மூக்க அப்படியே அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு வந்து சுவாசிக்கிறீங்க. எல்லா சுவாசம் வருதா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் உங்களுடைய உணர்தலுக்கு வந்துரும். ஒரு மனிதனா இருந்து என்னென்ன செஞ்சீங்களோ. அப்போ யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்களோ, அந்த நன்மையை எவ்வாறு அவர்கள் வந்து ஆனந்தத்துடன் அதை அனுபவித்தார்கள் அப்படின்னு நீங்க உணரும்போது, பிறருக்கு நீங்கள் நெறைய நன்மை செஞ்சிருக்கீங்கன்னா, அந்த நன்மையை வந்து உங்களுடைய கோணத்தில் உணர்ந்து பார்ப்பீர்கள். எப்படியெல்லாம் அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு. இந்த அகச்சூழல், இந்த சு அ இன்னர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு ஸ்வர்க்கம்னு பேரு. இந்த ஆனந்தத்திற்கு பேர் சொர்க்கம்னு பேரு. அப்போ நீங்க நெறைய தப்பு பண்ணியிருக்கீங்க மனுஷனா. நெறைய பேத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அந்த தவறும் உங்களுடைய உணர்தலுக்கு வரும். அவர்கள் எவ்வாறு அந்த துன்பத்தை அனுபவித்தார்கள் அப்படின்றத உங்களோட கோணத்திலிருந்து உணரும்போது உங்களுக்குள்ள ஒரு தகிப்பு ஏற்படும். அதுக்கு பேரு நரகம்னு பேரு. இன்ஃபாக்ட் உங்களுடைய சொர்க்கம், நரகம் அப்படின்றத வாழும்போது உருவாக்கிட்டு தான் இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறான், துக்கத்தில் இருக்கிறான், தேவையே இல்லாம, காரணமே இல்லாம, எதையோ நெனச்சுட்டு, இவங்க அப்படியா இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி எனக்கு வாழ்க்கை அமையலையே அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் ஒரு நரகம் தான். ஸோ, இதே மாதிரி இறந்ததற்கு பின்னரும் நீங்க உருவாக்குன அந்த நிஜம் என்பது உங்களுடைய உணர்தலுக்கு வரும்.
உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே உங்களோட உணர்தலுக்கு வரும். இதுதான் சொர்க்கம், நரகம்னு பேரு. இத நீங்க ஹிந்துவா பொறந்தாலும் சரி, கிறிஸ்டியனா பொறந்தாலும், முஸ்லீமா பொறந்தாலும், இதெல்லாம் பூமியோட முடிஞ்சு போயிரும். ஆனா, ஆத்மான்னு நீங்க அந்த உணர்றதுக்கு முன்னாடி, இந்த பூமின்ற அலைவரிசைய விட்டு எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூ அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் செய்தே ஆவீர்கள். இப்போ யமதர்மராஜா எங்க வர்றாரு? எப்போ இந்த பாசக்கயிற போடுவாரு? இந்த தூதுவர்கள் யாரு? லூசிஃபர் யாருன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வணங்கும் நெறைய தெய்வங்கள், இங்க என்னன்னா, இப்போ பூமி இருக்கு இல்லையா? அந்த பூமிக்குன்னு ஒரு ஒட்டுமொத்த உயிர் ஒண்ணு இருக்கும். கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னுடைய போர்ஷன்ஸ் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள். இங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதனுடைய செல்ஃப் அட்டானமில இருப்பாங்க. அவங்களுடைய சுதந்திரம் உண்டு. அவங்களுக்குன்னு சில பண்புகள் உண்டு, கடமைகள் உண்டு. அப்படி இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு தியேட்டருக்கு போறீங்க, சரியா? தியேட்டருக்கு என்ன பண்றீங்க? பெரிய கேட் இருக்குது. அதில ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள நடந்து போய், படி ஏறி போய் உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ்ன்னு 4 கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காந்தோனே உள்ளுக்குள்ள என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் பார்க்குறீங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கும் வெளியில போறதுக்கு. கவனிச்சிருக்கிறீங்களா? அதே மாரி செகண்ட் கிளாஸ்ல போய் உட்கார்றீங்க. ரைட் சைட்ல ஒரு கேட் இருக்கும். எமர்ஜென்சி எக்ஸிட். லெஃப்ட் சைட்ல ஒரு கேட் இருக்கும். அதே மாரி தேர்ட் கிளாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் கேட் இருக்கும். இப்போ படம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்றீங்க? நேரா வந்த வழியே நீங்க திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. இல்லைனா, அப்படியே சைட்ல லெஃப்ட்லயோ, ரைட்லயோ போய் நீங்க அந்த தியேட்டர விட்டு வெளியில வந்து வரலாம். இல்லையா? அப்ப தியேட்டருக்கு விட்டு வெளியில வர்றதுக்கு நெறைய வழிகள் உண்டு. இல்லையா? போறது ஒரு வழினாலும், வர்றதுக்கு நெறைய வழிகள் உண்டு இல்லையா? அந்த மாதிரி நீங்க இந்த ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூ, இந்த சொர்க்கம், நரகம்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்குள்ள நிகழுது இல்லையா? இது நீங்கள் பூமியில் மனிதனாக வாழும்போது, ஒவ்வொரு பூமிக்கும், அந்த ஒவ்வொரு நாட்டிற்கும், அந்த கலாச்சாரத்திற்கும் சில நம்பிக்கைகள் உண்டு. மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே, உங்களுடைய மனம் என்பது நம்பிக்கைகளால் ஆனது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கிரியேட் பண்ற எனர்ஜி உங்களுக்கு வெளியே பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் இந்த பொருளியல் நிஜத்தினுடைய நிஜம். நீங்க என்ன அலைவரிசை, அதாவது நீங்க எத நீங்க பூர்ணமா நம்புறீங்களோ, அது வெளியில பிரதிபலித்தாக வேண்டும். உங்களுடைய நம்பிக்கைகள் தான் உங்களுடைய நிஜத்தை கட்டமைக்கின்றது. 2வது, இந்த பூமி வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு. அப்படிங்கும்போது, நீங்க செய்ற நன்மை, தீமை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கும். அப்போ வாட் யூ புட் அவுட் இஸ் வாட் யூ கெட் பேக். எத நீங்க விதைய விதைக்கிறீங்களோ, அது செடியா முளைச்சு வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ உங்களோட பூர்ணமான நம்பிக்கைகள் வெளியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்கே ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. பூமியினுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஷி இஸ் அ ஸ்டோரி டெல்லர். அவங்க நெறைய கதைகள் சொல்லுவாங்க. எல்லா கலாச்சாரத்திலயும் பாருங்க, புராண கதைகள் இருந்துகிட்டே இருக்கும். மித்தாலஜிக்கல் ஸ்டோரீஸ் இருந்துட்டே இருக்கும். பூமி இது நிஜம் அப்படின்னு, நீங்க ஆத்மாவிற்குள் தான் நம்ம இருக்கோம். இது ஒரு கனவு அப்படின்னு நீங்கள் உணர்ந்து விடக்கூடாது. இந்த பூமியில் முழுமையாக நீங்கள் நிலை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பூமியோட கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணும்னா, இட் டெல்ஸ் யூ ஸ்டோரீஸ் இன் டிஃபரெண்ட் வேஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ தட் யூ பிலீவ் இட் இஸ் ரியல். இதுதான் நிஜம் அப்படின்னு நீங்க நம்ப வைக்கிறதுக்கு இந்த பூமி எல்லா விதத்திலயும் கன்வின்ஸ் பண்ணும். ஏன்னா, நீங்கள் இந்த பூமியை வாழும்போது முழுசா இத 100% உண்மைன்னு நம்பி வாழ்ந்தீங்கன்னா தான், ஆத்மாவிற்கு நீங்கள் மரணம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு அனுபவமே உங்களுக்கு கிடைக்கும். இது பூமிக்குள்ள நிகழும் கனவு தானே அப்படின்னு நீங்க முழுசா அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பூமியில இருக்க வேண்டிய பர்ப்பஸ் இருக்காது. அப்போ நெறைய ஸ்டோரீஸ் இருக்கும். அதுல இந்த ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூ நீங்க பண்றீங்க இல்லையா? மரணத்துக்கு பிறகு, இது சார்ந்த நெறைய நம்பிக்கைகள் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்கள் இறந்ததுக்கு பிறகு இப்படி போவீங்க, இந்த நரகத்துக்கு போவீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. அந்த சொர்க்கத்தில இப்படியெல்லாம் மவுண்டன்ஸ் இருக்கும், நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், காய்கறி, பழங்கள்லாம் இருக்கும். நரகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வடச்சட்டிய வச்சு கடவுள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாரு. அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில என்னன்னா, இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், இந்த பூமிக்கு ஒரு ஒட்டுமொத்த உயிர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த உயிரோட ஒவ்வொரு போர்ஷன்ஸ் வந்து ஆர்க்கிடைப்ஸ்ன்னு சொன்னேன். ஒரு தெய்வங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நம்பிக்கைகளோடு, கலாச்சார நம்பிக்கைகளோடு சில தெய்வங்களும் தொடர்பு கொண்டிருக்கும். அப்போ இந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாரி தெய்வங்களும் மாறுகிறார்கள். அதனால தான் இந்து மதத்தில யமதர்மன் இருக்காரு. கிறிஸ்டியானிட்டில வேற ஒரு தெய்வம் இருக்கு. கிரேக்க மித்தாலஜிலயோ, இல்ல ரோமன் மித்தாலஜிஸ்லயோ வேற வேற தெய்வங்கள் இருக்காங்க. தே ஆர் ஆல் ட்ரூ. ஆனா, உண்மையிலேயே உங்களை யாருமே டார்ச்சர் பண்றதில்ல. நீங்க வந்து எப்படி அந்த தியேட்டர் விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த வழியா வரும்போது ஒரு அனுபவம் கிடைக்குதோ, ரைட் சைட்ல போனா ஒரு அனுபவம் கிடைக்குதோ, லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்குதோ, ஆனா எல்லா அனுபவமும் கடைசியில என்ன ஆகும்னா, உங்கள் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது அந்த மெயின் கேட் வழியா தான் வெளில போய் ஆகணும் இல்லையா? அந்த ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூன்றத பண்றீங்க. இந்த நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் கலக்கிறதுனால அந்த ஃப்ளேவரோட சேர்ந்து பண்றீங்க. ஒரு
நூடுல்ஸ் போடும்போது அதில் ஒரு கலர் பொடி கலந்து அந்த கேசரி பவுடர் போடுறாங்க இல்லையா, அதில் ஒரு ரெட் கலரில் மாறுது இல்லையா, சில சமயத்தில் மஞ்சள் கலரில் போட்டுச்சுன்னா மஞ்சள் கலரில் மாறுது. அப்படிங்கும்போது இந்த சொர்க்கம் நரகம்ன்றது கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். எப்படிப்பட்ட ஃப்ளேவர்னா, இந்த ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூன்னு நீங்கள் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தான் அது. பட் இவென்ச்சுவலி நீங்கள் செய்த நன்மை தீமையை நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள். அதில் நன்மை செஞ்சிருந்தா அதனுடைய ஏகாந்தத்தை உணர்கிறீர்கள், தப்பு பண்ணியிருந்தா அதனுடைய தகிப்பை உணர்கிறீர்கள். இதை சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்க. அது ஒரு தனி இடம் அல்ல. ஆனால் உங்களோட பூர்ணமான நம்பிக்கைகள் வெளியே பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால, இந்த நம்பிக்கைகள் நீங்கள் ரொம்ப நம்பினீங்கன்னு சொன்னால், பூர்ணமாக நம்பினீங்கன்னு சொன்னால், மரணத்திற்கு பிறகு ஏதோ ஒரு சொர்க்கத்தில் நுழைவதை போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு நரகத்தில் என்ட்ராகிறத போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய அலைவரிசை மாறிக்கொண்டே இருந்து ஒரு ஆத்மான்ற அலைவரிசைக்கு மாறும்போது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக டெசிபேட் ஆகும். அதுவும் ஒரு கனவு போல். ஒரு திரிசங்கு சொர்க்கம்னு வச்சுக்கோங்களேன். திரிசங்கு சொர்க்கம் தான் உண்மையிலேயே சொர்க்கம். நாம் மதங்கள் சொல்கிற சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ன்றது தனி இடம் கிடையாது. கடவுளுக்கு டார்ச்சர் செல்ஸே தேவையில்லை. உங்களை எலியில் வச்சு கடிக்க வைப்பார் அப்படின்னு சில புராணங்கள்லாம் சொல்லுது இல்லையா, கும்பி பாகம், அந்த பாகம், இந்த பாகம்லாம் சொல்லுது இல்லையா. கடவுள் இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு. நீங்கள் செய்யும் நன்மை தீமை உங்களோட எனர்ஜியில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்களோ, அது நன்மையோ தீமையோ, அதற்கேற்ற அலைவரிசை உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்க. அது வெளியில் பிரதிபலிக்கும் போது இயற்கை சட்டம், இறை சட்டம் ஏற்கனவே போதுமானதாக உள்ளது. கடவுள் உங்களை எலியை வச்சு கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலி கிடையாது அங்கெல்லாம். எலிங்கிறது பூமிக்கு சொந்தமானது. அப்போது சில பேர் கூட சொல்லுவாங்க என்னென்னா, இந்த மாதிரி 3 நரகத்தை தாண்டி போனால் மேலே ஒரு ராட்சச கழுகு பறந்துட்டுருக்கும்லாம் சொல்கிறாங்களே. தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். அது உண்மையானு கேட்டிங்கன்னா, உண்மைன்னு நம்பினீங்கன்னா அதை போன்ற அனுபவத்தையும் நீங்கள் பெற முடியும்னு நான் சொல்கிறேன் நான். சில பேர் பார்த்தீங்கன்னா, மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு யமதூதர்களே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஹிந்துவாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த வைப்ரேஷனில் இல்லை. இப்போ எத்தனையோ அன்புக்குரியவர்கள் இறந்துருப்பாங்க, தொடர்பில் இருப்பாங்க தன்னுடைய அன்புக்குரியவர்களோ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோட. அவங்க ஒருபோதும் இந்த மாதிரி என்னை பாசக்கயிறு கூட்டிகிட்டு போனாங்க, நான் யமதூதரை பார்த்தேன்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி சொல்வதும் உண்டு. காரணம், இது அவங்க எடுக்கக்கூடிய அந்த ரூட். நீங்கள் தியேட்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வர்றீங்களா, இல்லை 3rd கிளாஸில் உட்காந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் டோர் வழியாக வெளியில் வர்றீங்களா, இது எப்படி எக்ஸிட் ஆகிறீங்கன்றதை பொறுத்தது மாறும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்குது, இவ்வளவு கதைகள் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா, இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மரணம் அடையும் போது அவங்களுக்கு அப்படியே ஒரு வெள்ளை டனலுக்குள்ளே, ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வெள்ளை வெளிச்சம் அப்படியே பரவுற மாதிரியும், அப்படி வெளித்தர்ற மாதிரி இருக்கும். அது ஒன் வே ஆஃப் எக்ஸிட்டிங். இப்படி உங்களுக்கு தெரியாத பல எக்ஸிட்டும் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மரணத்தை பற்றிய வளமையான நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். மரணத்தை பற்றிய பயம் சார்ந்த நம்பிக்கைகள் வேண்டாம்னு சொல்கிறேன் நான். ஏன் பயப்படுறீங்க? இந்த மாதிரி எலியை வச்சு கடிக்க வைப்பாங்க, இறந்தவங்க அப்படி இருப்பாங்களோ, இப்படி இருப்பாங்களோன்னு நீங்கள் நம்புறது, அவங்க எப்படியே அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்குள்ளே உருவாக்குற பயம் உங்களுக்குள்ள எனர்ஜியாகவே இருக்கும். அதனால் இதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். யூ ஆர் அன் இண்டிபெண்டன்ட் பீயிங். பிரபஞ்சம் என்பது ரொம்ப சேஃபானது, பாதுகாப்பானது. அது நீங்கள் தப்பே பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கே அந்த உரிமை கொடுக்கும். நீ ஏன் அதை செஞ்சுக்கோ, சரி செஞ்சுக்கோன்னு சொல்லி. கடவுள் இன்னும் உங்களை தண்டிக்கும் அளவுக்கு அவர் ஒரு முதிர்ச்சியற்றவர் அல்ல. அது எல்லாமே இறை சட்டங்கள் இருக்குது. உங்கள் ஆன்மாவே ஒரு இறை அம்சம் தான். அப்படிங்கும்போது அதற்கு ஒரு தனி கவர்னிங் பாடி தேவையில்லை. புரியுதுங்களா? அது அதனுடைய இம்பேலன்ஸ். இப்போ உடம்புல புழுதியாக இருக்க வெளியில் விளையாண்டு வர்றீங்க, இல்லை கீழே விழுந்துட்டு புழுதியோடு வர்றீங்க, போய் நீங்கள் நேட்டாக குளிக்கிறீங்க தானே, அப்படியே போய் பெட்டில் படுக்கிறது இல்லைல்ல. ஃபுல்லாக சேராக இருக்குது, அப்படியே போய் பெட்டில் படுப்பீங்களா? ஏன்? பரிசுத்தப்படுத்திக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு நாய் இருக்குதுல்ல, திடீர்னு நல்லா தண்ணியை மழை பெஞ்சுன்னா சிலுக்குது இல்லையா, அது நீர்த்துளிகள்லாம் வெளியே விட்டுருது இல்லையா, தன்னை சமநிலைப்படுத்திக்குது இல்லையா? அது மாதிரி ஆன்மாவும் இயல்பாகவே தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும். அது பிறந்து தான் சமநிலைப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒன்று கிடையாது. பிறக்காமலே பண்ண முடியும். அப்போது இந்த சொர்க்கம் வாழ்கிறார்கள், நரகத்தில் வாழ்கிறார்கள்ன்றது எதனால் சொல்ல வராங்கன்னு புரியுதா? அது தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். அப்போ எங்கே வாழ்வார்கள், இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது மாறலாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கு பொறுத்தும் அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து அது மாறலாம். அப்போது இந்த புராணத்தில் இது சொல்லியிருக்கேன், அது சொல்லியிருக்கேன்னா, எஸ், இதெல்லாம் ஸ்டோரிஸ். அதை நம்புனீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிஜத்தை இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். வேணும்னா நம்பலாம், இல்லைன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் செய்த நன்மை தீமையை நீங்களே பகுத்தாராய்கிறீர்கள். அதற்குரிய பேலன்ஸ் ஆக்டை நீங்களே பண்ணுறீங்க. அவ்வளோதான் விஷயம். யூ ஆர் அ சோல். சரிங்களா? அதற்கு மேலே யூ ஆர் அன் ஓவர் சோல். அதுக்கு மேலே யூ ஆர் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட். யூ ஆர் காட். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உயர் ஞானத்தை என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்.
இதை நீங்கள் நம்ப வேண்டும், நம்ப வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இட் இஸ் அப் டு யூ. வெதர் யூ வாண்ட் டு டேக் இட் ஆர் லீவ் இட், இட் இஸ் அப் டு யூ. சரிங்களா? உங்களுக்கு இது தெளிவை கொடுக்கின்றது, மனசில் இருக்கக்கூடிய நிறைய பயங்களை போக்குகின்றது அப்படின்னா, யூஆர் ஃபீலிங் பாசிட்டிவ்னா டேக் இட். இல்லை சார், எனக்கு எலி கடிக்கிற கான்செப்டே பெட்டராக இருக்குது அப்படின்னா, யூ பை ஆல் மீன்ஸ் யூ கேன் பிலீவ் தீஸ் திங்ஸ். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எதை நீங்கள் பூர்ணமாக நம்புகிறீர்களோ அது வெளியில் பிரதிபலித்தாக வேண்டும் என்பது இந்த பொருளியல் விதி. சரிங்களா? ஸோ ஒரு தெளிவை கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. அந்த மாற்றங்களுக்கு தெளிவின் வழி ஒரு காரணம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட உள்ளுணர்வு வந்து இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்குன்னா, நீங்கள் தாராளமாக மேலே இருக்க என்னுடைய ஜிபே நம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லைனா கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை. உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. நான் அந்த பொருளை வைத்து முழு நேர ஆன்மீகவாதி ஆவதற்கு அதுவும் எனக்கு ஒரு உதவி செய்யும். சரிங்களா? இல்லை என்றாலும் ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்கள். அதுவே உங்களை சொல்லும் கொடுக்குறோமா வேணாமான்னு. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.